ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு poobala ஃபுட் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வெரைட்டி. சிக்கனில் நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபி இருக்குது. அதில் ஒன்று தான் KFC மெத்தடில் ட்ரம்ஸ்டிக் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ட்ரம்ஸ்டிக் சிக்கன் நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்ல ஜூஸியாக இருக்கும். KFCயில் கிடைக்கிற மாதிரியே வீட்லேயும் நம்மளால் செய்ய முடியும். அது எப்படி பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தயிர், நான் ஒரு 200 ml எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துக்கிடலாம். அப்புறமா இதுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அப்புறமா இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பட்டர் மில்க் பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கிடலாம். நல்லா தண்ணியாக மோராக்கிட்டு அப்புறமா இதில் சிக்கன் போடணும். நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணியாக இருக்கட்டும், நல்ல சிக்கன் முங்குற அளவுக்கு இருக்கட்டும். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா ஊறணும். மோர்லேயே ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும், நல்லா உள்ள ஜூஸ் எல்லாம் போய் நல்லா இருக்கும். இதை மூடி வச்சு ஒரு 4 hours வெயிட் பண்ணலாம். இது மூடி வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. நல்லா சிக்கனும் சாஃப்டாக இருக்குது. இதை எடுத்து நல்லா உதறிக்கோங்க. தண்ணியே இல்லாமல், மோர் எதுவும் இல்லாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அதனால் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மோர் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்படியே எல்லா பீஸையும் நல்ல தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். நல்லா சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதில் இன்னும் எக்ஸஸாக தண்ணி இருந்தால் பேப்பர் டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை பவுலில் மாற்றிட்டு மசாலா மிக்ஸ் பண்ணணும். அதனால் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். முடிஞ்ச அளவு தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர், அப்புறமா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு 1 ஸ்பூனு. இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு அது 1 ஸ்பூன். அப்புறமா ஒரகான்ஸ் ஓமம் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 பழம் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிடலாம். இப்போ 1/2 hour ஆச்சு. நல்லா உப்பு காரம் எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதுக்கு மேல் கோட்டிங் மாவு ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து மைதா மாவு நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதிலேருந்து ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து மாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிடலாம். நல்லா சிக்கனில் எல்லா இடத்துலையும் மாவு படுத மாதிரி நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிடிச்சி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. கையில் பிடிச்சா சிக்கன் தெரியக்கூடாது, மாவு தான் தட்டுப்படணும். அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிடிங்க. அப்போ தான் மாவு எல்லா பக்கமும் பட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக உதறிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படணும். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். இது ஃபஸ்ட்டு கோட்டிங் தான். இன்னொரு கோட்டிங் கூட இருக்குது, அது அப்புறமா செஞ்சு காட்டுறேன். இப்போ எல்லா சிக்கனையும் ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம சிக்கன் போட்டனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதை சளிச்சு எடுத்துக்கிடலாம். இதுலேயே செகண்ட் கோட்டிங்கும் கொடுத்துக்கிடலாம். அந்த ஈரமாக இருக்கிற மாவை எடுத்துக்கிடலாம். அது மேலே நல்லா ஒட்டாது, அதுக்காக இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இது வேண்டாம், இது வேஸ்ட்டு தான். அதுக்குள்ளேயும் ரெண்டாவது கோட்டிங் கொடுக்குறதுக்குள்ளே எண்ணெயை சூடு பண்ணிக்கிடலாம். அப்புறம் இப்போ ரெண்டாவது கோட்டிங் கொடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஐஸ் தண்ணி எடுத்து அதில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சிக்கனை போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போட்டிங்கன்னா நல்லா ரெண்டாவது கோட்டிங் பண்ணுறப்ப நல்ல மாவு நல்ல மேலே ஒட்டும். இப்போ இது நல்லா திரும்ப ரெண்டாவது ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி அழகாக கொடுத்துட்டு இப்படி உதறிட்டிங்கன்னா நல்ல மாவு பிடிச்சிக்கிடும், நல்ல மேலே கிறிஸ்பியாக வரும். இதை இப்படியே தூக்கி எண்ணெயில் போட்டுருங்க. செகண்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் பிளேட்டில் வச்சுருக்காதீங்க, உடனே டைரெக்டாக ஆயிலில் போட்டுருங்க. ஏன்னா பிளேட்டில் வச்சோம்னா திரும்ப அந்த மாவு எல்லாம் ஈரப்பதமாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணிவிட்டு பிளேட்டில் வைக்கலாம். ரெண்டாவது கோட்டிங் பண்ண உடனே எண்ணெயில் உடனேபடியே போட்டுறணும், அப்போ தான் நல்லா வரும். KFCயோட சீக்ரெட் என்னென்னா இந்த மோரில் 4 மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா, அதுதான். அப்போ தான் நல்ல ஜூஸியாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த நம்ம மாவு கோட்டிங் பண்ணோம் இல்லையா, 2 கோட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோட்டிங் நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சு சிக்கனே தெரியக்கூடாது, இப்படி கையில் பிடிச்சா மாவு தான் தட்டுப்படணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டுட்டு அப்புறம் திரும்ப மாவு கோட்டிங் பண்ணிட்டு இப்படி உதறினீங்கன்னா மேலே நல்ல கிறிஸ்பியாக வரும். இதுதான் KFCயோட சீக்ரெட். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள், மாவு கீழே உதிராமல் நல்ல சிக்கனில் பிடிச்சிருக்கு. கீழே உதிரவே இல்லை பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ரெண்டாவது திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இப்போவே கிறிஸ்பியாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தயாராக இருக்குது. இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஈஸி மெத்தட் தான், எல்லாராலையும் வீட்டிலையே செய்ய முடியும். இது நம்ம மாவு வந்து மேலே போட்டதுனால தான் இந்த மாதிரி எண்ணெயிலெல்லாம் கலர் ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு KFC சிக்கன் ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், நல்லா அட்ராக்டிவாக இருக்குல்ல. இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சிக்கனை வெறுமனே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும், இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்பை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் சாப்பிட வாங்க. ட்ரம்ஸ்டிக் சிக்கன் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்க இல்லையா, நல்ல மேலே நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.